தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். விவேகானந்தர் அவர்களை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். விவேகானந்தர் மாணவராக இருக்கும் பொழுது அவருடைய ஆசிரியர் யாருன்னு தெரியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு? 50 இளைஞர்கள், அதாவது 50 மாணவர்களை என்கிட்ட அனுப்புங்க, அவங்க மூலியமாக நான் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றி காமிக்கிறேன்னு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறைந்த திரு அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? மாணவர்களே கனவு காணுங்கள்னு. கனவு அப்படின்றது நம்ம தூங்கும் போது வர்றது கிடையாது, நம்மளை தூங்க விடாமல் செய்வது தான். அது மட்டும் இல்லாமல் ஏழைகள், விவசாயிகள், கூலி வேலை செய்கிறவங்கெல்லாம் தான் வீட்டில் படிக்கிறவங்கள பார்த்து ரொம்ப நல்லா படிங்க, ஏன்னா நாளைய சமுதாயம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விவேகானந்தர்லேருந்து விவசாயிகள் வரைக்கும் கை நீட்டி காமிக்கக்கூடிய சமுதாயம் மாணவர்கள் சமுதாயம் தான். இந்த மாணவர்களை உருவாக்குவது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தை பேஸ் பண்ணி நிறைய தமிழ் படங்கள் வெளிவந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்து நல்லபடியாக ஓடிட்டு இருக்கிற திரைப்படம் பள்ளிக்கூடம் போகாமலே. இந்த படத்துடைய டீம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. படத்தை பற்றி பல விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. பள்ளிக்கூடம் போகாமலே அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்கீங்க. ஸோ டைரக்டர் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் சார். நிறைய படங்கள் ஆக்சுவலாக வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி. ஸோ இவங்க 2 பேருமே பார்க்கும்போதே தெரியுது இது கண்டிப்பாக ஒரு காதல் திரைப்படமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஹீரோ இருக்கும் பொழுது கூடவே ஒரு அழகான ஹீரோயினும் கொடுத்துருவீங்க. ஸோ இந்த லவ் ஸ்டோரி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. லவ்வையும் தாண்டி இந்த பள்ளிக்கூடம் போகாமலே படத்தில் என்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க? காதலையை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒன்று. இல்லை, படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டனால போயிட்டுருக்கு இல்லையா? படம் பார்க்காத நேயர்கள் வந்து இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குன்ற விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு தான் பார்த்துட்டு படத்துக்கும் வருவாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து அவங்கள வந்து படத்துக்கு வர வைக்கணும். இந்த படத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை அப்படின்னு இல்லை, இப்போ வந்து மாணவர்களை, அதாவது இளைஞர்களை வந்து இந்த சமுதாயத்தில் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது வந்து வழிநடத்த வேண்டுங்கிற பொறுப்பு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸில் ஆரம்பித்து டீச்சர்ஸில் போய் அப்புறம் சமுதாயத்துக்கு வருது இல்லையா? ஸோ அந்த பொறுப்பை வந்து எப்படின்னு இதில் கையாண்டிருக்கேன். நீங்கள் எப்படி குழந்தைகளை வழிநடத்துகிறீங்களோ அப்படி தான் குழந்தைங்க வளரும். ஸோ அந்த விஷயத்தை நான் சஸ்டெயின் பண்ணி சொல்லியிருக்கேன். Kumar, what you have done is unforgivable. கையில் விழிக்கிட்ட மன்னிப்பு கேள். இந்த ஸ்கூல் ஒழுக்கத்தை மீறி நடந்ததுக்காக உன்னை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ண போறேன். உன்னோட பனிஷ்மெண்ட் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாடமா இருக்கணும். மேடம், இனிமேல் இந்த மாதிரி நடக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சிருங்க ப்ளீஸ். எப்படி அவங்கள மன்னிக்க முடியும்? எவ்வளவு தைரியம் இருந்தா கிளாஸ் ரூம்ல இவ்வளவு அநாகரிகமா நடந்துருப்பீங்க? விஜய், நீ செஞ்சதும் தப்புதான். குமார் கைல்விழியை திட்டின உடனே you should have informed the class teacher. குமார் கைல்விழியை மட்டும் திட்டிருந்தா நான் கண்டிப்பா கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லிருப்பேன் மேடம். ஆனா எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டான். அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அது நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இல்லையா? பசங்க மாதிரி நடிச்சிருக்கீங்க. அதனால உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்ட்டு கேட்க முடியாது. ஸோ அதுதான் உங்கள் கேரக்டர். பட் உங்கள் கேரக்டருடைய குணாதிசயங்கள் சொல்லுங்கள். நம்ம யூஸ்வலாக பள்ளிக்கூடம் போகும்போது படிக்க போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம பள்ளிக்கூடம் போகிறோம். ஸோ இந்த படத்தில் கூட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அண்ட் ஜாலியாக அவங்க கூட சுற்றுறதுக்கு தான் ஐ கோ டு தி ஸ்கூல். ஸோ அங்கே போய் இந்த கலாட்டா பண்ணுறது, படிக்காமல் சும்மா வெட்டியாக சுற்றுறது, இதான் இஸ் மை கேரக்டர், பேசிக் கேரக்டர். ஒரிஜினல் கேரக்டர் அதுதான் எப்படி வீட்டில் இருக்கானோ இப்போ அது ஸ்கூலுக்கு எப்படி காலேஜ் போகும்போது எப்படி கட் அடிச்சுட்டே போகிறானோ அதே மாதிரி தான் படத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்க சார். இப்போ இவர் காலேஜுக்கு போகிறாரா இல்லாட்டி இவர் எப்படி சார்? பெரிய பையனா சின்ன பையனா? என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுங்கள். இப்போ காலேஜ் தான் போயிட்டுருக்காரு. ஓகே. ஸோ இந்த படத்தில் கூட ஆக்சுவலாக நான் படிக்காமல் வெட்டியாக தான் சுற்றிட்டு இருப்பேன். அண்ட் இந்த காலத்துல எல்லாம் பியர் ப்ரெஷர்னால யூ லுக் அட் ஸ்டைல், உங்களோட லுக்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமானது. ஸோ இந்த படத்தில் ஐ ஹாவ் பி ஒன் டேல் ஒரு லாங் ஹேர். எனக்கு அந்த முடி தான் எனக்கு அந்த மை அட்ராக்ஷன் பாயிண்ட். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா இந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒன்று தான் அவங்களோட மைண்டில், இந்த பையன் பாஸ் ஆகணும், ஹை மார்க்ஸ் எடுக்கணும். இந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹேவ் டு புட் த ப்ரெஷர் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தான் இந்த பேலன்ஸ். கஷ்டப்படி அந்த ஸ்கூலில் சேர்த்தாச்சு, கரஸ்டே நீயும் ப்ராமிஸ் பண்ணிட்ட, அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுமா பார்த்துக்க. ஏன் டாடி இது பிடிங்க டாடி.
சாரி அங்கிள், தெரியாம போட்டுருச்சு. ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா? எனக்கு கண்ணு தெரியும், ஆனா இந்த பந்துக்கு கண்ணு தெரியாதே. கண்ணு தெரியாத பந்தை வச்சு நீ விளையாட வேண்டாம். சாரி அங்கிள், நிஜமாவே தெரியாம போட்டுருச்சு. ப்ளீஸ் பந்து கொடுக்க சொல்லுங்க அங்கிள். பந்து தர முடியாது. வாங்க டாடி போலாம். இருவா, அவன் தான் சாரி கேட்டான்ல, பந்தை கொடுத்துட்டு வா. நோ டாடி நோ. என்னடா மச்சான் பிரச்சனை? பந்து எடுத்து வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காடா. மச்சான் பந்த தர மாட்டேங்கறாளா? ஆமாடா. கைதுவலி பந்தா வேண்ட கொடு. ஐஸ்வர்யா, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கேரக்டர்ல உடைய குணாதிசயங்கள்லாம் என்ன இந்த படத்துல? என்னோட கேரக்டர் ஹீரோட கேரக்டரோட ஜஸ்ட் ஆப்போசிட். லைக் ஸ்டடீஸில் நம்பர் 1, டீச்சர்ஸ் டே எல்லாம் த ஃபேவரட் ஸ்டூடெண்ட், கிளாஸ்லேயே அப்புறம் ஃபர்ஸ்ட், ஆல் தி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எவ்ரிதிங் எல்லாத்துலேயுமே டாப் ஆகணும்னுள்ள தட் ஹார்ட் ஒர்க்கிங். All in all, a very good girl, just like me. லைக் மீ, ஓகேவா? உங்களை சொல்லாதீங்க, என்ன கொஞ்சம் கை காமிக்கணும். ஆக்சுவலி உங்களை பார்க்கும்போதே தெரியுது நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு. சில பேரில் பார்க்கும்போதே தெரியும்ல, அது வந்து ஐஸ்வர்யா ஃபேஸில் நல்லாவே இருக்கு. அண்ட் உங்களை பார்த்து பயந்தார் சார் இவர், டீச்சர் பாய் எதிரிலே இருக்காங்க, இப்போ கூட என்ன கமெண்ட் சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு. பயப்படவே இல்லைங்க, அவர்லாம் ரொம்ப ஃப்ரீக்காக இருந்தார். அதான் ஒரிஜினலாக ஸ்கூலில் ஒரு வாத்தியார் எப்படி இருந்தால் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். பண்ணாத அட்டூழியமே கிடையாது, எல்லாம் சேர்ந்து அரட்டை அடிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே, நான் இதில் வந்து ஒரு வாத்தியார்ன்றதை விட ஒரு ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதும் வாத்தியார் தான், பிடிக்காதவங்களும் வாத்தியார் தான். நீங்கள் எந்த மாதிரியான வாத்தியார்? அதை தான் சொல்ல வந்தேன். நான் வந்து ஆக்சுவலாக நானும் ஒரு ஹீரோ மாதிரி இதில். சார் எனக்கு சாங்கெல்லாம் வேறு கொடுத்துருக்காரு இதில். அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாங்கெல்லாம் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் கேரக்டர் என்ன, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்லாம் நம்ம லைஃப்லலாம் சின்ன பெரம்பு வச்சு அடிப்பாங்க, இவர் அப்படி கிடையாது, கொட்டுவார். இவருக்கு பட்ட பேரை கொட்டு வாத்தியார் படத்தில். கிளாஸ் லீடர்னா நல்லா படிக்கிறவங்களா மட்டும் இருந்தா போறாது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கணும். ஸோ இந்த வருஷம் கயல்வழி தான் உங்க கிளாஸ் லீடர். தேங்க்யூ சார். கயல்வழி, இப்ப நீ என்ன பண்றனா, படிக்காம வந்த விஜய் தலையில ஒரு கொட்டு கொட்டுற. Go first. மெதுவா கொட்டு, இல்லை சொந்த ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுருவேன். என்ன கயல்வழி யோசிக்கிற? சார் விஜய் மெதுவா கொட்ட சொல்றேன் சார். அப்படியா? இன்னும் 2 கொட்டை சேர்த்து ஸ்ட்ராங்கா கொட்டு. நீ கொட்டுற சத்தம் வெளியில நிக்கிற வாட்ச்மேனுக்கு கேட்கணும். கொட்டு. ஸோ ரொம்ப பொலைட்டாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சார். டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரியிலேருந்து எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு இல்லையா? பள்ளிக்கூடம் போகலாமா பாஸ் நாங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து மலையாளத்தில் டிராஃபிக் அண்ட் மேல் விலாசம்ன்ற படம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர்வாக ஹிட்டான ஒரு திரைப்படம். ஸோ அந்த படத்தில் பண்ணிவிட்டு தமிழில் இது உங்களுக்கு முதல் படம்ல, அந்த அனுபவம் எப்படி இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? എൻ്റെ ഒരു ഫ്രണ്ട് ചെന്നൈയിലിരിക്കെ ഗൗതം കൃഷ്ണ എന്നെ ജയശീലൻ സാറിന് ഇൻട്രൊഡ്യൂസ് പണി. അപ്പം ഞാൻ ചെന്നൈയിൽ വർക്ക് ചെയ്യാൻ വന്ന സമയത്ത് ജയശീലൻ സാർ സ്റ്റുഡിയോയിൽ വന്നു. ഞാൻ സോങ് എടുക്കുന്നത് കണ്ടു, ഞങ്ങൾ അവിടെ വെച്ച് സംസാരിച്ചു. അതിനുശേഷം സാറ് ഊരിൽ വന്നു, കൊച്ചിയിൽ. വീട്ടിൽ വന്ന് ഞങ്ങൾ ഫസ്റ്റിൽ നിങ്ങളോട് കഥ പറഞ്ഞു ഞാൻ. യാ മുഴു സ്ക്രിപ്റ്റും ഉങ്ങളോട് சொல்லணும். യാ ഫുൾ സ്ക്രിപ്റ്റ് സാറ് പറഞ്ഞു. സാർ പറയല്ല, സാർ അഭിനയിച്ച് കാണിച്ചു. വീട്ടിലിരുന്ന് സാർ എഴുന്നേറ്റിരുന്ന് ഞങ്ങളുടെ ഫുൾ ഫാമിലി അഭിനയിച്ച് കാണിച്ചു. അപ്പോൾ അത് ഒരുപാട് ഹൃദയത്തെ സ്പർശിച്ചു. അപ്പോൾ എനിക്ക് ரொம்ப ആശ വാല്യൂ ഉള്ള ഫിലിംസിൽ വർക്ക് ചെയ്യണമെന്ന്. അതിന് സാറ് ഓപ്പർച്യൂണിറ്റി തന്നു. டெஃபினட்டாக ஒரு வேல்யூபிளான படத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சூப்பர். கூட போன கூட பாடம் எது படிக்க மாட்டோம், தொட்ட கையில் துப்பினாலும் விட்டு பாடம் எழுத மாட்டோம், பரீட்சைன்னு வந்து புட்ட பாஸ் ஆகாம இருக்க மாட்டோம். பாஸ் பாஸ் we are the boss boss, பாஸ் பாஸ் we are the boss boss. அம்மா பேச்சு கேட்ட கூட அப்பா சொல்ல கேட்க மாட்டோம், அன்பா சொன்ன கேட்டுக்கிடுவோம், அதிகாரத்தை வெறுத்துடுவோம், அக்கம் பக்கம் பார்த்தா கூட அட்டுழியம் பண்ண மாட்டோம். பாஸ் பாஸ் we are the boss boss, பாஸ் பாஸ் we are the boss boss. I don't know what I would do without you, oh my friend. Cannot think a thing without you, right or wrong. I'm just dead dumb, give me a pull my friend. My body let me sing it to you.
அண்டு யூகே செந்தில் சார், இந்த வருஷத்தில் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? ஒன்று தான் பண்ணியிருக்கேன் சார் கதை விடாதீங்க, ஏகப்பட்ட படங்கள் கையில் வச்சுட்டு பிஸியாக இருக்கிற ஒருத்தர், நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருக்கிற ஒரு கேமராமேன் நீங்கள். இந்த படத்தில் வந்து எப்படி சார் வந்து கமிட் பண்ணீங்க? எப்படி சார் இவங்களை சந்திச்சு இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? இல்லை இது நானும் ஜெயசீலமே ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணுறப்ப அவர் சொன்னார், நீ வாடான்னா நான் போயிட்டேன், அவ்வளோதான். இதில் எந்த ஒரு இந்த பெரிய பட கேமராமேன் சின்ன பட கேமராமேன்லாம் இல்லை. ப்ளஸ் இதில் ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. யூஸ்வலாக அந்த நார்மல் ஹீரோயின்ஸு பெரிய ஹீரோயின்ஸ் வச்சு எடுத்து இங்கே ஒரு அழகான ஒரு குட்டி ஹீரோயின், ஒரு குட்டி ஹீரோ, சரி ஒரு நல்ல ஒரு ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஃபிலிம் பண்ணலாம், ஒரு ஃப்ரெஷ்னஸ், நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணுமேன்றதுனால சேர்ந்த படம் ஒத்துக்கிட்டேன். இட்ஸ் அ குட் ஃபிலிம், இட்ஸ் அ குட், எல்லா பசங்களும், எல்லா ஸ்கூலுக்கு போகிற பசங்களும், காலேஜ் போகிற பசங்களும் பார்க்கக்கூடிய படம் அது. ஓகே, கண்டிப்பாக சார். எல்லாருமே பார்த்து இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை எல்லாருமே வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்றத எங்களுடைய நம்பிக்கை. அதாவது எந்த காரணம் கொண்டும் படிக்கிற குழந்தைங்க தற்கொலை பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே காதல் இருக்குது, காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பப்ளிக்கு நம்ம கொடுக்கணும். அது எல்லா டைரக்டர்ஸும் செய்யணும். ஏன்னா சமுதாயத்தை திருத்தணும்னு படக்கூடிய மீடியாவில் மிகப்பெரிய மீடியா சினிமா மீடியா. ஸோ அது வந்து கமர்ஷியலாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயத்தையும் கொடுக்கணும். என்னடா கிளாஸ் டீச்சரை பார்த்துட்டியா? அது வந்துப்பா. ஏண்டா டீச்சர் வீட்ல இல்லையா? எங்கடா போயிட்டு வர? நானும் என் கிளாஸ்மேட்ஸும் 11th பாஸ் பண்ணதுக்காக என் ஃப்ரெண்டு பிரிட்டோ ட்ரீட் கொடுத்தான்ப்பா, அதான் போயிட்டு வரேன். ஏண்டா பிரிட்டோ டீச்சருக்கு தானே ட்ரீட் கொடுக்க போறான்னு சொன்னேன், உங்களுக்கும் கொடுத்தானா? சரி சார், இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள் இருக்குல்ல, ஸோ அதில் பாடல்கள்லாம் விஷுவலாக பார்க்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு சார்? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஆமாம்மா, ஏன்னா ஸ்கூல் கோயிங்லாம் ஒரு டூர் மாதிரி வந்து வாகமனில் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஹோல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து அந்த கிளாஸ் டூர் போகிற மாதிரி வாகமனில் ஷூட் பண்ணோம். அப்போ இட் வாஸ் ஃபுல்லி மிஸ்டி அண்ட் ரெயின். ஸோ கேப்பில் அந்த ஒரு 10 மினிட் ஷூட் பண்ணுவோம், ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் திருப்பி ஒரு 10 மினிட் ஷூட் பண்ணுவோம், ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம். இதில் அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், மழையில் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், மழையில் ஆடுவாங்க, திருப்பி வெயிலில் வந்து நிற்பாங்க. இப்படியே பண்ணோம் அந்த சாங். ஒரு 5 days ஒரு 6 days பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த ஒரு சாங்கும். இட் வாஸ் ரியலி டஃப். அந்த ஒரு சாங் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். சார், நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு டீச்சராக நடிச்சிருக்கீங்க. அண்டு உங்களை பார்த்தால அந்த கம்பீரம் இருக்குது, நீங்கள் மிரட்டினா பயப்படுறோம், இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக நடித்தாலும் வி அக்செப்ட் இட், நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும் சார்? வீட்டில் எப்படி அப்பா அம்மா நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஸ்கூலில் டீச்சர்ஸ் நடந்துக்கணும். டீச்சர்ஸ் பாடம் நடத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதாவது என்னென்னா வெளியே அவன் எப்படி நடந்துக்கிறான், வெளியில் அவன் எப்படி இருக்கான் அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வெளியில் தப்பு பண்ணாலும் நாளைக்கு ஸ்கூல் பேர் தான் கெடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் என்னுடைய ஸ்டூடெண்ட் நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த வருஷம் நம்ம கிளாஸுக்கு புதுசாக வந்திருக்க 2 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். விஜய், கயல்விழி, both of you stand up. விஜய் இந்த கிளாஸுக்கு புதுசாக வந்திருக்க நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவனுடைய ப்ளஸ் பாயிண்ட் விளையாட்டில் ஹீரோ, மைனஸ் பாயிண்ட் படிப்பில் கவுத்துட்டாரு. விஜய், நீ படிப்பில் முன்னுக்கு வரணுன்றதுக்காக தான் உன்னை என்னுடைய கிளாஸுக்கு அனுப்பியிருக்காங்க. நீ எதுக்காக பின்னாடி போய் உட்காந்துருக்க? கம் ஃபார்வர்ட். ஸோ கணேஷ் வெங்கட்ராம் அண்ட் ராஜ்குமார் சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெல், இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் இஸ் தயர் கேரக்டர்ஸ். தேஜஸ் அண்ட் ஹர் கேரக்டர் தான். என்னோட கேரக்டர் வந்து இட் இஸ் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பட் வெரி பிவட்டல் டு த ஃபிலிம். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, ஜெயசீலன் சார் ஃபர்ஸ்ட்டாக வந்து எனக்கு கதை சொல்லும்போது, கேரக்டர் சொல்லும்போது, போலீஸ் கேரக்டர் சொன்ன உடனே நான் வந்து சார் கொஞ்சம் டைம் நான் வந்து போலீஸ் கேரக்டர்ஸ்க்கு பிரேக் கொடுக்க போகிறேன் சார், ஏன்னா வரிசையாக நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணிட்டேன், உன்னை போல் ஒருவன்லேருந்து தனி ஒருவன் இவர் வேறு மாதிரி. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் இட் அ பிரேக் அப்படின்னு சொன்னேன். சார் ஓகே ஃபார் மீ ஒன் டைம் நான் வந்து உங்களை கம்பல் பண்ணல, ஜஸ்ட் லிசன் டு அந்த ஒன் லைன் கேட்டுங்க, அண்ட் இஃப் யூ ஃபீல் லைக் டூ இட். அப்போ சொல்லும்போது தான் ஐ ரியலைஸ் திட் இஸ் நாட் அ ரெகுலர் காப் ரோல். இது வந்து படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் தி எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் நம்ம சொசைட்டியில் நடக்கிற ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் விச் ஹேஸ் டு பி ஹைலைட்டட்.
ஸோ ஐ ஒன் லைன் தான் சொல்லுங்க நான் சொல்லியிருந்தேன். பட் கிட்டத்தட்ட 1.5-2 hours வந்து ஃபுல் கதையை சொல்லிட்டாங்க. என்னோட ரோல் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சடன்லி ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் அ வெரி வெரி ரெஸ்பான்சிபிளான ஒரு ரோல். ஸோ சாருக்கு நான் என்ன சொன்னேன், சார் 5-6 days வந்து நம்ம டிஸ்கஷன் மட்டும் பண்ணலாம், ஷூட்கே நான் வரமாட்டேன். இது வந்து எனக்கே இந்த கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஷூட்டே பண்ணுவேன். ஏன்னா இது வரைக்கும் நடித்த போலீஸ் கேரக்டர்ஸில் வந்து இட் வாஸ் மோர் ஃபிசிக்கல் ஆக்ஷன், ஒரு டயலாக் ஒரு விதமாக பேசினோம். ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா நம்ம அடிக்கடி பேசுகிறோம், அது பேப்பரில் படிக்கிறோம், ஸ்டூடெண்ட் சூசைட் பற்றி, மார்க்ஸ் ஆப்சஸ் சொசைட்டி பற்றி விஷயங்கள் படிக்கிறோம். ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது இட் ஷுட் நாட் பி சம்திங் ஷாலோ, இட் ஷுட் பி சம்திங் பவர்ஃபுல். அட் த சேம் டைம் ரொம்ப மெலோட்ரமாட்டிக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கருத்தம் சொல்கிற மாதிரி அப்படி இருந்தால் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும். ஸோ அதனால ஒரு 5-6 days நாங்கள் டிஸ்கஷனில் தான் இருந்தோம். அண்ட் அப்புறம் வி ஷார்ட். அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி, எல்லாரோட கான்ட்ரிபியூஷன், மிஸ்டர் O.A.K. சுந்தர், அப்புறம் ராஜ் கபூர் சார், வெங்கடேஷ் சார், தேவ் தர்ஷினி, I think fantastic, and I think the kids have done an awesome job. Very very happy to be a part of this film. செந்தூர் பாண்டியனை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 25 வருஷமா தெரியும் சார். சார் இவன் பேர் சீனிவாசன். NRI சர்வீஸ்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். வெளிநாட்டில் இருக்க இந்தியர்களுக்கு வீடு நிலம் வாங்கி வித்து கொடுக்கறது எல்லாமே இவன் தான் செஞ்சுட்டு இருக்கான். இவன் மேலே ஏற்கனவே 2 நில அபகரிப்பு, ஒரு ஆள் கடத்தல் கேஸ் இருக்கு சார். ஏய், செந்தூர் பாண்டிய பொண்ணை கடத்தி எங்கே வச்சிருக்கேன்? நோ சார், செந்தூர் பாண்டியன் பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் சொல்றா, 2 பேரும் சேர்ந்து செந்தூர் பாண்டியன் பொண்ணு எங்கடா கடத்தி வச்சிருக்கீங்க? ஐயா, எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க. ராஜ் கபூர் சார் டைரக்டராக அவங்கள வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு பயங்கரமான கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க. ஒரு டைரக்டராக இருந்துட்டு இந்த கேரக்டரை எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கி நடிச்சிருக்கீங்க சார்? பயங்கரமான கேரக்டருங்கிறீங்க, தப்பாக யாரோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நியாயமான பாசமுள்ள ஒரு தகப்பனாராக நடிச்சிருக்கேன். ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப பாசமான ஒரு பார்க்க மாட்டானே, சத்தியமாக பார்க்க மாட்டானே. ரொம்ப எங்களுக்கு வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் சார் வந்து இப்படி நடிச்சிருக்காரோ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி கேட்டது. இப்படியே நினச்சி நிறைய பேர் எனக்கு படமே தரமாட்டேன். எனக்கு அவர்னா அதான், அவர் தான் அதான் அதான் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோரும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஜெயசீலன் வந்து ஒரு நல்ல அப்பா. அந்த அப்பா மாதிரி உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நானே பர்சனல் லைஃப்லேயே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டரு. ஸோ இதை உள்வாங்கிறதுலாம் இல்லை, இது யதார்த்தமான ஒரு கதைங்கிறதுனால வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து டயலாக்லன்னு சரி, சீன்லையும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப தெளிவாக ஜெயசீலன் வந்து ஸ்கிரிப்ட் நேரேட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இப்போ நான் சொல்லுவாங்க வந்து, இப்போ சில இடத்துலலாம் வந்து, சார் நீங்கள் டைரக்டர் தானே, ஏதாவது நீங்கள் பண்ணிக்கங்க, ஏதாவது டைலாக் பண்ண, அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த படத்தில் எனக்கு வரவே இல்லை சத்தியமாக. ஏன்னா வந்து அவ்வளோ பக்கா ஸ்கிரிப்ட் பண்ணி ஷார்ட்ஸு செந்தில்லாம் வந்து அந்த சீன் சொன்னோன்னா அதுக்கு ஷார்ட் டிவிஷன் வந்து காலையில் வந்து கரெக்டாக பண்ணி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போனோமா, டயலாக் பார்த்தோமா, நடித்தோமா, அதில் எல்லாம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அவள் இந்த படத்தில் வந்து யதார்த்தமாக நடினா சரி ஓகே, ரொம்ப ஓவராக பண்ணால் கூட அடக்கி வாசக்கூடாது, யதார்த்தமாக நம்ம எப்படி போகிறோமோ வர்றோமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான கேரக்டர். எல்லா தாய்மார்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் சரி, டீச்சர்ஸு எல்லாத்துக்கும் ஒரு பாடம், படிப்பினையான ஒரு படம் பள்ளிக்கூடம் போகாலுமே. கண்டிப்பாக வந்து இந்த படம் பாருங்கள், பேசப்படுற படமாக இருக்கும். ஜெயசீலனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அப்புறம் யாசின் இன்னைக்கு எப்படி மேஞ்சால ஒண்ணு கூட விடல. கைல்விழி, 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 ஏய் கைல்விழி, என்ன திடீர்னு லைன் கட் ஆயிடுச்சு? தப்பு பண்றது யாரா இருந்தாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக பெத்த பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துக்கணுமா? தப்பு பண்ணுனா பெத்த பொண்ணுட்ட ஒரு மாதிரி, கட்டின பொண்டாட்டிட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறதுக்கு இந்த செந்தூர பாண்டியனுக்கு தெரியாது. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான். அப்படி என்னங்க என் பொண்ணு தப்பு பண்ணா? படிக்கிற காலத்துல படிப்புல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும். அதை விட்டுட்டு வேறு பக்கம் கவனத்தை செதற விட்டா மார்க் மட்டும் இல்ல, மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே குறையும். இதில் பெரிய ஒரு கிரெடிட் வந்து டைரக்டர் ஜெயசீலன் சாருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணி ஹீஸ் ரிட்டன் த டயலாக்ஸ், இந்த ஃப்ளேவர். அண்ட் அவரே ஒரு அப்பா இல்லை, ஹீஸ் காட் அ சன் அண்ட் அ டாட்டர். ஸோ
இந்த படத்தில் வந்து எழுதின பல சீன்ஸ் பல இமோஷன்ஸ் வந்து அவர் ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அவர் நரேட் பண்ணும்போது அந்த இமோஷன்ஸ் வந்து நான் கண்ணுக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு இன்வால்வ் மை செல்ஸ். அதை உள்வாங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் பல சீன்ஸில் வந்து அவர் என்னோட டயலாக்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு மாடுலேஷனோட நான் கேட்டேன், சார் ப்ளீஸ் இது நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபாதரோட ஒரு பெயின் அது வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இமோஷ்னலி சார்ஜ்டு ஃபில்ம் அப்படின்னு சொல்வேன். அண்ட் சார் சொல்கிற மாதிரி ஐ திங்க் த கிளைமேக்ஸில் வந்து முழுசாக எவ்ரி திங் கம்ஸ் அண்ட் கண்டென்சஸ் இன் தட் கிளைமேக்ஸ். சார் பிளேஸ் அ ஃபாதர், வெங்கடேஷ் சார் இஸ் பிளேட். படம் முடிஞ்சு போகாமல் வந்து எவனும் கைதட்டி போகாமல் இருக்க மாட்டான், அந்தளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணிடுறேன். இந்த படத்தில் நம்ம நண்பர் ஸ்ரீஹரி, இறந்து போன ஸ்ரீஹரி வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர் பண்ணியிருப்பார். நீங்கள் படம் பார்த்தோன்னா அவர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வில்லன் நான், செகண்ட் வில்லன் அவருங்கிற மாதிரி பெரிய பில்டப் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஒரு கேரக்டர் அப்படி ஒரு நல்ல கேரக்டர், ஜென்யூனான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இல்லாத வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் தான். எங்கள் எல்லாருக்கும் நண்பர், ஒரு நல்ல நண்பர். பட்டு அண்ட் உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் என்ன சார்? நீங்கள் என்னவா வந்திருக்கீங்க? வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் நம்ம ராஜ்கபூர் சாரோடைய வீட்டு டிரைவராக நடிச்சிருக்கிறேன். டிரைவர்னா சும்மா மார்க்கெட்டில் கொண்டு விட்டு வர மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது. நீங்கள் சொன்னீங்களா கொடூரமான அவர் இவர் தானே அது? நான் திரும்பி பார்த்தாவே வேலையை முடிச்சிடுவார். அதுக்காக சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு அவர். சாரோடைய லெஃப்ட் ரைட் நான் தான் அந்த படத்தில். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேரக்டர் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவங்க வந்து முதல் படம் மாதிரியே எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் அவங்க சொல்லிக் கொடுத்த விதம், எனக்கு இப்படி தான் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது அழகாக ராஜ்கபூர் சாரும் எனக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சமயத்தில் நான் வந்து ப்ராப்ளான்னு பேசிடுவேன். அவங்க வந்து அழகாக அந்த விஷயத்தை வந்து இப்படி பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த படத்தில் வந்து டிரைவர் எப்படின்னு கேட்டால், அவங்களுடைய மகளை வந்து பாதுகாப்பாக கொண்டே விட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்குள்ள பல விஷயங்கள் நமக்கு இருக்குதுல. ஓ, அந்த இடக்கு முடக்க அவர் காதல விஷயத்தை போடுறாரு, போட்டு கொடுக்கறதுங்கறல. நல்லவன கெட்டவன ஆக்குனது அவர்தான். டைரக்டர் சார் எழுதி கொடுத்தாங்க, நான் பேசினேன். நான் யாரையும் போட்டு கொடுக்கவே கிடையாது. ஆமாங்க, அது மாதிரி படத்துல அதேதான். நிச்சயமாக அந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரசிப்பாங்க. இந்த படம் வந்து என்னென்னா சாதாரண ஒரு விஷயம் சொல்லிட முடியாதுங்க. இந்த படம் வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் படி அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு கருத்துள்ள ஒரு படம் இது. ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் உள்ள விஷயங்கள் எல்லாம் சாரெல்லாம் சொன்னாங்க, நான் அளவுக்கு போய் சொல்ல முடியாது. அந்த படம் அவ்வளோதான், ஒவ்வொரு பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம். சாதாரண படமே கிடையாது இது. படத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க, பசங்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் அதாவது பிள்ளைகளும் பார்க்க வேண்டிய ஒரு கருத்துள்ள படம். அதான் இந்த படத்துடைய முக்கியமானது, பள்ளிக்கூடம் போகாமலே. யாருங்க நீங்க? எங்க உங்களே? எது கேக்குறீங்க? என்னங்க? எதுக்கு இத போட்டு உடைக்கிறீங்க? வேண்டுதல் வாரத்துக்கு ஒரு தடவை யாரும் பிள்ளைய கூண்டு எல்லாத்தையும் உடைக்கணும் சாமி கிட்ட வேண்டுதல். ஐயா கேக்குறாருல, எங்க உன் பிள்ளை? அவன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலங்க. எப்படி வருவான்? அதே என் பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான்ல. என்னங்க பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி புரியும்? உழைச்சு முன்னுக்கு வர வக்கு இல்ல, குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்காக உன் பையனை என் பொண்ணு கூட பழக விட்டுருக்க. வாயை மூடுங்க. எங்க குடும்பம் ஒண்ணு அப்படி தர கேட்ட குடும்பம் இல்ல. என் பையனும் தப்பான பையன் இல்ல. எங்க ஐயாவோட பொண்ணு தப்பானவங்க சொல்றியா? சார், இந்த படத்துல இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ் அவங்கள பத்தி சொல்லுங்களேன். அவங்களுடைய ஒர்க் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த படம்? அதுக்கு பேர் ஒன்று சொல்லு, வெங்கடேஷ் பற்றி சொல்லிடுறேன். ஒரு சீன் மாத்திரம் சொன்னேன். டோட்டல் படத்தில் வந்து வெங்கடேஷ் வந்து நடிச்சிருக்காரு. என்ரோல் பிளாக் ஒரு சீன் வந்துச்சு, ஃபென்டாஸ்டிக் சீன். அதில் வந்து எனக்கு இவன் பிள்ளையே, அதாவது பரீட்சை எழுத போன பையன் வந்து என் ஃப்ரெண்டு அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லி ரோட்டில் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் எக்ஸாம் டயத்தில் போய். ஸோ அதை வந்து இவர் கால் டாக்ஸி டிரைவருங்கனால ரோட்டில் போகும்போது பார்த்துருவார். அதுக்கு முன்னாடி சீனில் வந்து அந்த பையனை வந்து அவர் ஸ்கூலில் சேர்த்து விட்டு அந்த ஃபாதர்கிட்ட வந்து பெருமையாக ரொம்ப பெருமையாக சொல்லுவார், நீங்கள் சேர்த்து விட்டீங்க, என் பிள்ளை இப்படி வருவான் அப்படி வேணும்.
அது அந்த சொல்லி முடித்தோடனே அந்த சீக்வன்ஸ் இவன் முன்னாடி வந்து அந்த பணத்து முன்னாடி ஆடிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிரும். வீட்டில் வந்து அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு வந்து அழுதுட்டு ஒரு சீன் பண்ணிப்பேன். அதாவது முதிர்ந்த நடிகர் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர். ஸோ அதெல்லாம் வந்து உள் வாங்குறது நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுதான் உள் வாங்கி நடித்தது. பிரமாதமாக நடித்தேன். அந்த தேவதர்ஷினியும் சரி வெங்கடேஷும் வந்து பிரமாதமாக நடிச்சுப்பேன். எனக்கு பிடிச்ச சீன் அது ரொம்ப பிடிச்ச சீன். இவனுக்கு பரீட்சைக்கு போகாம எவ்வளவு சாவுக்கு போய் ஸ்கூல் யூனிஃபார்ம் கழட்டி இடுப்புல கட்டிக்கிட்டு ரோட்ல குத்தாட்ட ஆறாடி வாய கட்டி வயிற்ற கட்டி படிக்க அனுப்புறவன் எதுக்கு? நாளைக்கு இவன் லட்ச லட்சமா சம்பாதிச்சு நம்ம கொடுப்பானா? இல்லடி, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதாடி. ஸோ இத்தனை பேருமே சேர்ந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்க திரைப்படம் பள்ளிக்கூடம் போகாமலே. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி யாரெல்லாம் இந்த படம் பார்க்கணுமோ, யார்கிட்டலாம் இந்த படம் ரீச் ஆகுமோ, கண்டிப்பாக அந்த விஷயம் ரொம்ப நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் பல மடங்கு நடக்கும். அண்ட் உங்கள் டீம் கிட்டேருந்து நிறைய நல்ல படங்கள் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சேட். தேங்க்யூ ஸோ மச்.